வந்து நான் எங்கே இருக்கேன்னா பஸ்ஸில் தான் இருக்கேன். நான் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, வேறு எங்கே போகிறது, கல்தக்கட்டை குட்டிச்சுவர் தான், அங்கே தான் போவோம். அதுதான் நிஜம். அங்கே தான் போயிட்டுருக்கேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட. ஏன்னா எனக்கு சலிச்சு போச்சு. ஏன்னா இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை தான் ரெகுலராகவே நடந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது மனசுலாம் விட்டு போச்சு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக இருக்கார், அதனால் ஊன்னு கேட்டுட்ருக்காரு. நார்மலாக இல்லாத போது வேறு மாதிரி பேசுகிறது. எனக்கு வந்து என்னடா இது அப்படின்னு ஆகிப்போச்சு. நான் என்ன தான் பண்ணுறது? அங்கே வந்து விடமாட்டாங்க. அது வந்து நான் இருந்தது வந்து எங்கேன்னு இப்போ சொல்கிற கேளுங்க. ஆசாரிப்பள்ளத்தில், நாகர்கோவிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆசாரிப்பள்ளத்தில் ஒரு அவங்கெல்லாம் வந்து இந்த இது ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அட்மிஷன் போட்டவங்கெல்லாம் உறவினர் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் அந்த இடம். அந்த இடத்துல தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். சரியா? ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க. அங்கே வந்து கேட்பாங்க, இவங்க யார், என்ன விஷயமா வந்தாங்க, என்ன எதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த கதையை வந்து சொல்ல முடியாது. அவங்க இந்த பிரச்சனையில் வந்தாங்க, நாங்கள் வந்து வச்சுருந்தோம் அப்படி சொல்ல முடியுமா? அவங்க ஏற்றுக்குவாங்க, சரிங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி இடம் கொடுக்கலான்னு தான் கேட்பாங்க. அப்போ தான் டெய்லியும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க என்கிட்ட. எப்போம்மா இங்கேயே நிரந்தரம்னு நினைக்காதம்மா, ஏதாச்சும் ஒரு முடிவு எடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி வந்தது. மற்றபடி பாப்பா இந்த இருக்கா பாருங்க, இவரும் இந்த இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ ஒன்றுன்னு இருப்பார். இப்போ வந்து எதையும் பேச மாட்டார். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இவர் கேட்டுட்ருக்காரா? நார்மலாக இருந்தால் எதையும் பேச மாட்டார். நார்மல் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சுய புத்தி இல்லாமல் இருப்பாங்கல்ல, அப்படின்னா நல்லா பேசுவார் நம்மளை பற்றி. உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ உள்ளே இருக்குது தானே, உனக்கு உள்ளே இருக்குது தானே, நான் தப்பானவ தானே? எதுவும் முடியலையா? எப்படி பார்த்தீங்களா? நீங்களே கேட்டிருப்பீங்கள்ல வாய்ஸ் ரெக்கார்டிங், அதில் எப்படி பேசுகிறாரு இப்போ பாருங்க. எதுவும் முடியலையாமா, என்னாச்சுன்னு தெரியலையாமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காராமா, அவர் பணத்தெல்லாம் ஏமாந்துட்டாராமா. இவர் பொழப்பே அதுதானே. வீட்டிலேருந்து 24,000 எடுத்து அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு வந்தார் தானே. இவருக்கெல்லாம் ஏன் பேச்சு? இவரெல்லாம் ஏன் பேசுகிறாரு? பணத்தையும் பாதுகாக்க முடியல. அப்போ எதுக்கு வீராப்பான பேச்சு? நீ அப்படி இப்படி எதுக்குன்னா எனக்கும் தெரியல. ரொம்ப கஷ்டமாக, எனக்குலாம் வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட மறுபடியும் நான் இப்படி சொல்ல எனக்கு தான் வேதனையாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப மனசே வேதனையாக இருக்குது. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாம் நடக்குது. நான் அங்கேயும் நீ வச்சுக்க மாட்டேங்க. உண்மை அதுதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கூட தான் இருக்கேங்கிறத ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு வந்து ஓட்டு போட வர கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில்